முத்தமிழ் முருகனுக்கு அரகரோகரா. இன்னைக்கு இந்த காணொலி பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நமது நாட்டு ரக மஞ்சள் செடிகள் சார்ந்த ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்வோம். அன்பார்ந்த அடியார்களே, நமது இல்லத்தில் முடிந்த அளவிற்கு நமது நாட்டு ரக மஞ்சள் செடிகளை வளர்த்து வருவதால் சகல மங்களத்தையும் பெறக்கூடிய வாய்ப்புகள் அமையும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது. அடுத்ததாக நமது நாட்டு ரக மஞ்சள் செடியின் மலர்களை எல்லாம் சேகரித்த அந்த மலர்களை நிழலில் காய வைத்து பொடியாக்கி அந்த பொடியை தினம் தினம் நமது இல்லத்தில் தூபம் இடும் பொழுது பயன்படுத்தி வந்தால் நமது இல்லமானது இறை அருள் நிறைந்த இல்லமாக மாற துவங்கிவிடும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது. அடுத்ததாக நமது இல்லத்தில் வளர்த்த நமது நாட்டு ரக மஞ்சள் செடியின் மூலமாக கிடைக்கப்பட்ட மஞ்சள் கிழங்குகளை எல்லாம் சேகரித்து தீபம் ஏற்றக்கூட வசதி குறைந்த ஏதேனும் ஒரு அம்மன் ஆலயத்திற்கு சென்று அந்த அம்மனுக்கு அபிஷேகத்திற்கு இந்த மஞ்சள் கிழங்குகளை பயன்படுத்தி கொள்ளுமாறு நாம் தானம் செய்து வந்தால் நமக்கு அந்த ஆலயத்தில் குடிகொண்டிருக்கின்ற அன்னையின் திரு அருளால் எல்லா வளமும் எல்லா நலமும் எல்லா மங்களத்தையும் பெறக்கூடிய வாய்ப்புகள் அந்த அன்னையின் அருள் கடாட்சத்தால் கிடைக்கப் பெறும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது. அடுத்ததாக நமது நாட்டு ரக மஞ்சள் செடிகளுக்கு குரு பகவானினுடைய அதிர்வலைகளை ஈர்க்கக்கூடிய ஆற்றல் வல்லமை அதிகப்படியாக இருக்கின்றது என்று சொல்லப்பட்டு வருகின்றது. அன்பார்ந்த அடியார்களே, இவ்வளவு மகிமைகளும் மகத்துவங்களும் நிறைந்த நமது நாட்டு ரக மஞ்சள் செடிகளை போற்றி பாதுகாப்பதும் நமது கடமையாகவும் இருக்க வேண்டும் என்பதை சொல்லிக்கிட்டு மேலும் ஒரு இனிய பதிவு சந்திக்கின்றேன். இதுபோல ஆன்மீக சார்ந்த ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் கூட தயங்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அடியனுக்கு தெரிந்தால் கண்டிப்பாக உங்ககிட்ட காணொலி மூலமாக பகிர்ந்துக்கிறேன். நமது தமிழ் வேதம் 92 சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத அடியார்கள் மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைத்துட்டு ஆல் ஆப்ஷன் தட்டினீங்கன்னா நாங்கள் பதிவு செய்கிற ஒவ்வொரு காணொலி பதிவும் உங்களை வந்து அடையும். மேலும் நமது தமிழ் வேதம் 92 சேனலில் நிறைய ஆன்மீக சார்ந்த காணொலி பதிவுகள் தொடர்ந்து பதிவேற்றம் செய்து கொண்டே இருக்கிறோம். அதெல்லாம் இன்னும் பார்க்காத அடியார்கள் ஒருமுறை சென்று போய் பாருங்கள். உங்களுக்கு தேவைப்படும் தகவல்கள் அதிலும் இருக்கக்கூடும். அடியார்களின் வசதிக்காக பிளேலிஸ்டும் தயார் செய்து வைத்திருக்கின்றோம். சர்வம் முனீஸ்வரம், சகலமும் முனீஸ்வரம். நம சிவாய.